ஹாய்! இந்த வீடியோல ஒரு அலோ ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ப்ளவுஸை அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ்ல சென்டர்ல இந்த மாதிரி கேப் வருது. ஒரு சில ப்ளவுஸ்ல கேப் இல்லாம இப்படி ஃபுல்லா க்ளோஸ் ஆகி இருக்கும். ப்ளவுஸ் கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். 1/4 பிளவுஸ்னா என்ன, சென்டர் கேப் பிளவுஸ்னா என்னன்னு இது தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் நம்ம பிளவுஸே கட் பண்ணணும். 1/4 பிளவுஸ்னா செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் 1 இன்ச்ல இருந்து 2 இன்ச் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் 4 இன்ச் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு ரூலுமே அப்ளிகபிள் ஆனா மட்டும்தான் 1/4 போடணும். சென்டர் கேப் பிளவுஸ்னா செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் 3 இன்ச்சஸ்ல இருந்து 4 இன்ச்சஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் 5 to 6 இன்ச்சஸ் ஆர் 3 இன்ச்சஸ் டிஃபரன்ஸ் இருந்தா சென்டர் கேப் பிளவுஸ் போடணும். இப்போ நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் டிஃபரன்ஸ் இருக்கு. செஸ்ட் 39.5, பஸ்ட் 40.5, 1 இன்ச் டிஃபரன்ஸ் இருக்கு. 1/4 போடலாமான்னு பார்த்தா கிடையாது. செகண்ட் ரூலும் அப்ளிகபிள் ஆகணும். செஸ்ட் வந்து 39.5 மைனஸ் வேஸ்ட் வந்து 33.5 பண்ணீங்கன்னா 6 இன்ச் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா சென்டர் கேப் பிளவுஸ் தான் போடணும். 1/4 பிளவுஸ்க்கு 4 இன்ச் டிஃபரன்ஸ் வரணும். அப்பதான் 1/4 பிளவுஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுட்டு அப்புறம் பிளவுஸ் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஃபேப்ரிக்கை மடிச்சுட்டு ஃபோல்டட் சைடு என் பக்கமா இருக்கு, ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடுல இருக்கு. அந்த கீழே இருக்க ரா எட்ஜஸ் அலைன் பண்ண மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். அங்க இருந்து மேல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்றேன். இதுக்கு தான் வந்து அந்த பேக் பார்ட்டை வந்து ஃபினிஷ் பண்றதுக்காக இந்த 1/2 இன்ச். அப்புறம் அலோ பிளவுஸோட பேக் சைடு எடுத்து இந்த இடத்துல இருந்து லென்த் மெஷர் பண்ணும். இந்த ஷோல்டரோட மிட் பாயிண்ட்ல இருந்து டேப்பை வச்சு கீழே வரைக்கும் லென்த் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுங்க. ரொம்ப இழுக்காதீங்க, லைட்டா இழுத்துங்க. ரொம்ப இழுத்தா அளவே மாறிடும். பாருங்க 15 இன்ச்சஸ் வருது. ஆனா ஆக்சுவலி நம்மளோட லென்த் படி பார்த்தா 14.5 தான். ஸோ இந்த ரெண்டாவது லைன்ல இருந்து கரெக்டா அங்க வச்சு 14.5 மார்க் பண்றேன். அங்க இருந்து இன்னொரு 1/2 இன்ச் ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்றதுக்கு சீம் அலவன்ஸ் இது. 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ பிளவுஸை இப்படியே பிளேஸ் பண்ணி செஸ்ட், வேஸ்ட், ஷோல்டர் எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்து பிகினர்ஸா இருக்கும்போது மிஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஷோல்டரும் இதுவும் ஸ்லீவ்ஸும் ஜாயின் ஆன ஒரு லைன் தெரியுதுல்ல, அந்த லைன்ல கரெக்டா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ராப் வித் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். 2.25 இருக்கு நமக்கு ஸ்ட்ராப் வித். இப்போ வந்து இந்த மார்க்ல இருந்து வெளியில ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணணும். எதுக்குன்னா ஸ்லீவ்ஸும் பாடிஸும் ஜாயின் பண்றதுக்கு இந்த 1/2 இன்ச் ஸ்லீவ் அலவன்ஸ். அண்ட் உள்ள மறுபடியும் இந்த உள்ள வச்சு அங்க இருந்து 2.25 ஸ்ட்ராப் வித் பார்த்தோம்ல, ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி 2.5 இன்ச் மார்க் பண்றேன். இப்போ ஆர்ம்ஹோல் லைன் மார்க் பண்ணலாம். இந்த ஃபுல் லென்த் ஆஃப் ஷோல்டர் எவ்வளவோ அதில் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணணும். ஃபுல்லா நம்ம சீம் அலவன்ஸ்ல சேர்த்து சொல்றேன். 5.25 வந்தது. அதோட 1/2 இன்ச் மைனஸ் பண்ணா 5.25 மார்க் பண்ணி அங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்றேன். அதுதான் நம்ம செஸ்ட் லைன். இப்போ இந்த இடத்துல 5.25 வருதா, செஸ்ட் லைன்ல ஒரு 1/2 இன்ச் பிளஸ் பண்ணி 6.25 மார்க் பண்றோம். டீப் நெக்கா இருந்தா 1/2 இன்ச் பிளஸ் பண்ணணும். செஸ்ட் ரவுண்ட் வந்து மெஷர் பண்ணலாம். பிளவுஸ்ல இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு இந்த எண்டுல இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் எவ்வளவு வருதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. 21 இன்ச்சஸ் வருது. பிளவுஸை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து ஊக்கு வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். அந்த 21 இன்ச் வந்து வைக்கணும் அந்த இடத்துல. 21 இன்ச் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு இங்க எவ்வளோ வருதுன்னா 30.5 இன்ச்சஸ் வருது. அந்த ஐ பட்டிலையும் அந்த ஐயை வந்து விட்டுட்டு 30.5ல இருந்து வச்சு ஃபுல்லா எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா 39.5 இன்ச்சஸ் வருது நம்ம செஸ்ட். 39.5 டிவைடட் பை 4 பண்ணா 9.875 வருது. பிளஸ் 0.75 பண்ணுங்க. இது வந்து ஈஸ் அலவன்ஸ். சென்டர் கேப் பொறுத்த வரைக்கும் எந்த சைஸா இருந்தாலும் 0.75 3/4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நமக்கு பண்ணா
10.625 வருது. 10.5 நம்ம எடுத்துக்கலாம். அந்த 10 இன்ச்சை நான் ஜஸ்ட் லைன்ல மார்க் பண்ணிக்கிறேன். 10.5 பிளஸ் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் ஆர்மோல் டிரா பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் மார்க் பண்றேன். அப்புறம் இந்த ஆர்மோலோட லைனை வந்து மிட் பாயிண்ட் எடுத்து ஸ்கேல் வச்சு நம்ம பேக் ஆர்மோல கர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வேஸ்ட் வந்து நம்ம எடுக்க போறோம். ஃபுல்லா இங்க இருந்து இந்த ஊக்க இருக்குல்ல, இந்த ஐ சைடு வந்து விட்டுறணும் கொஞ்சம். அந்த ஐ பட்டி கொடுத்துருக்கோம்ல, அதை விட்டுட்டு அப்படியே டேப் வச்சு ஃபுல் ரவுண்ட் மெஷர் பண்ணி எடுக்கலாம். நமக்கு 33.5 வருது. 33.5 divided by 4 பண்ணா 8.375 வருது. பிளஸ் ஆஃப் இன்ச் 8.875, 8.75 நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட். ஆஃப் இன்ச் ஈஸ் அலவன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் எல்லா சைஸுக்குமே. ஆஃப் இன்ச் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து வேஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் வேஸ்ட் ரவுண்ட் எடுத்த மாதிரி பஸ் ரவுண்டும் எடுக்கணும். பேக் பார்ட்ல இந்த டாட் கொடுத்துருப்போம்ல, அந்த எண்ட் பாயிண்ட் தான் நம்மளோட பஸ்ட் பாயிண்ட். இந்த டாட் இருக்குல்ல, இந்த இடம் தான் நம்மளோட பஸ் பாயிண்ட். அந்த இடத்துல தான் நம்ம பஸ் ரவுண்ட் எடுப்போம். இப்படியே டேப் வச்சு எடுக்கும் போது நமக்கு 19.5 இன்ச்சஸ் வருது. அப்படியே ஃப்ரண்ட் பக்கமா டர்ன் பண்ணோம்னா இந்த வேஸ்ட் டாட் எங்க எண்ட் ஆகுதோ அந்த இடம் தான் நம்மளோட பஸ்ட் பாயிண்ட். 19.5ல இருந்து வச்சு அப்படியே எவ்வளோ ரவுண்டு வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் ஐ சைடும் செக் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பஸ் ரவுண்ட் வந்து 40.5 இன்ச்சஸ்ன்னு வருது. ஆர்ம்ஹோல் வந்து இந்த லைன் தான் ஆர்ம்ஹோல். இது நம்ம வந்து மெஷர் பண்ணி இப்போ டேப்பை வச்சு அப்படியே இந்த ஆர்ம்ஹோலை சுற்றி மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணால் நமக்கு 9 இன்ச்சஸ் வருது. அந்த 9 இன்ச்சஸ் நம்மளோட டிராஃப்ட் பண்ணோம்ல, அந்த டிராஃப்டிங்கில் வருதான்னு செக் பண்ணலாம். ஆஃப் இன்ச் தையலுக்கு விட்டுட்டு இப்படியே டேப்பை வந்து ரன் பண்ணி செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஃப் இன்ச் எந்த இடம்னு தெரியலன்னா நீங்கள் ஆஃப் இன்ச் மார்க்கிங் கூட பண்ணிக்கலாம். நமக்கு கரெக்டாக இருக்குது ஆர்ம்ஹோல். இப்போ வேஸ்ட் ஏரியால நம்ம 8.75 மார்க் பண்ணோம்ல, அங்க ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றோம் டாட் பிடிக்கிறதுக்காக. பிளஸ் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். ஸ்கேல் வச்சு செஸ்டையும் வேஸ்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக் டிரா பண்ணோம். இந்த பேக் சைட்ல இந்த பட்டி இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணா 5.25 இன்ச் இருக்கு. அதை வந்து அப்படியே இந்த இடத்துல 6 இன்ச்சுன்னு மார்க் பண்றேன். 5.25 பிளஸ் ஒரு 1/4 இன்ச் நெக் ஃபினிஷ் பண்ண 6 இன்ச் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் நெக் மட்டும் இந்த மாதிரி சுத்தி நான் மெஷர் பண்றேன். பேக் நெக்கை மட்டும் சுத்தி நான் மெஷர் பண்ணிக்கிறேன். அப்படி மெஷர் பண்ணும் போது எனக்கு 22 இன்ச்சஸ் வரும். பேக் நெக் மட்டும் தான் மெஷர் பண்றேன், ஃப்ரண்ட் நெக் மெஷர் பண்ணல. 22 இன்ச்சஸ் வருது. இங்க எவ்வளவு வருது? 2.5 இன்ச் வருது. ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி 2.25ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு பேக் நெக்கை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். எப்பவும் நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஷேப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். பேக் நெக் டீப் மெஷர் பண்ணோம்ல, அதோட 22ல பாதி 11 இன்ச்சஸ். அந்த 11 இன்ச்சஸ் வருதான்னு இப்போ 1/4 இன்ச் விட்டுட்டு தான் செக் பண்ணோம். 1/4 இன்ச் சேர்த்து செக் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டிச்சிங் 1/4 இன்ச் விட்டோம்ல, அதை விட்டுட்டு செக் பண்ணும் போது எனக்கு 11 இன்ச்சஸ்ன்னு கரெக்டா வருது. மறுபடியும் பண்ற பாருங்க. ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அந்த 11 இன்ச் வருதான்னு செக் பண்றேன். 11 இன்ச் வருது. ரொம்ப பிகினர்ஸா இருக்கும் போது சம்டைம்ஸ் இந்த நெக்கெல்லாம் வந்து ஷேப்பிங் கரெக்டா இருக்காது. ஸோ அளவு பிளவுஸ் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணும் போது கரெக்டா வந்துடும் நமக்கு. பேக் டாட் வந்து எவ்வளவு ஹைட் இருக்குன்னு முதல்ல மெஷர் பண்ணிக்கலாம். இந்த உள் பக்கமா வச்சு டாட் எவ்வளவு ஹைட் இருக்குன்னு செக் பண்ணோம்னா 4 இன்ச் இருக்கு. அந்த 4 இன்ச்சை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளோட பஸ்ட் பாயிண்ட்.
இந்த இடத்துல மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த லைனோட மிட் பாயிண்ட் எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம டாட்டோட சென்டர் பாயிண்ட். 1/2 இன்ச் டாட் ரெண்டு பக்கமே காமன். ஸோ 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க 1/2 இன்ச் மேல மார்க் பண்ணி மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். இங்க இருந்து 1/2 இன்ச் மேல இது பண்ற மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் வந்து எல்லாத்துக்குமே காமன். இந்த ஏரியால க்ரீசஸ் இல்லாம கண்ட்ரோல் ஆகுறதுக்காக இந்த 1/2 இன்ச். பேக் பார்ட்டை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக்ல வந்து நான் வந்து நெக் ஷேப் டிரா பண்ண போறேன். அதுக்கு இந்த மாதிரி பேப்பரை ஃபோல்டு பண்ணி இந்த ஃபோல்டுல இருந்து ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணலாம். எல் ஷேப் இருக்குல்ல, அப்படியே அதை வந்து கர்வா டிரா பண்ணிக்கோங்க. கர்வா டிரா பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். பேக்ல வந்து ஒரு சின்ன ஸ்கேலோப் டிசைன் மாதிரி வரப்போகுது. அந்த ஸ்கேலோப்க்கு நான் பண்ண ஒரு ஸ்டென்சில் தான் இது. ஸோ நம்ம அந்த ஷேப்பு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு எந்த இடத்துல எப்படி ஷேப் வரணுமோ அந்த இடத்துல அப்படியே அதை வச்சு அந்த ஷேப்பை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பேக் பார்ட். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டு ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த சைடு ஓப்பனா இருக்கு, என் பக்கமா ஆப்போசிட் க்ளோஸா இருக்கு. இங்க நான் ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த சைடு வந்து ஒரு வெர்டிக்கல் லைனா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு 1 இன்ச்சாவது கேப் இருக்கட்டும். ரொம்ப சின்ன சைஸ் பிளவுஸ் இல்ல 36 கீழே இருக்கிற பிளவுஸா இருந்தா 1/2 இன்ச் கேப் இருந்தா போதும். 40 சைஸ்க்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த 1 இன்ச் கேப் இருந்தே ஆகணும். மேல ஒரு 1/2 இன்ச் லைன் டிரா பண்றேன். அதுதான் நம்ம சீம் அலவன்ஸ் ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ண போறது. இந்த லைன்ல இருந்தா நம்ம எல்லா மார்க்கிங்குமே பண்ண போறோம். ஷோல்டர் வந்து 5.25, பேக்ல எவ்வளவு வச்சோமோ அதே தான் இங்கேயும் வைக்கிறோம். அந்த 5.25 மார்க் பண்ணிக்கிறேன். அங்க இருந்து ஆமோல் பேக்ல அதே தான், பேக்ல எவ்வளவு மார்க் பண்ணமோ அதையே இங்க மார்க் பண்ணிக்கிறேன். அங்க ஒரு லைன் டிரா பண்ணலாம். அதுதான் நம்ம செஸ்ட் லைன். இங்க எவ்வளவு மார்க் பண்ணோம், 5.25 மார்க் பண்ணுமோ அதே 5.25 இங்க மார்க் பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணி ஃப்ரண்ட் ஆமோல டிரா பண்ணிக்கிறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சும் பண்ணலாம், இல்ல ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லாமே பண்ணலாம். அப்படியே ஃப்ரீ ஹேண்ட்லயே பண்றது தான் மோஸ்ட்லி ஈஸி, ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு பண்றதை விட. இப்போ நம்ம பேக் பார்ட்ல வந்து செஸ்ட் ரவுண்ட் 10.5 மார்க் பண்ணோம். அதையே இங்கேயும் ஃப்ரண்ட்லயும் மார்க் பண்ணிக்கலாம். பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க, உள் பக்கமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து இந்த ஷோல்டர் ஜாயின் ஆயிருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து டேப்பை வச்சு அந்த டாட் எங்க வருதுன்னு பாருங்க. 10.5 வருது. டாட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க வருதுன்னா 10.5 வருது. அங்க இருந்து இந்த டாட் லென்த் எவ்வளவு இருக்குன்னா 2.5 இருக்கு. அந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல, அதோட லென்த் எங்க இருக்குன்னா 2.5 இருக்கு. 10.5ல ஒரு மார்க், அப்புறம் ஒரு 2.5ல ஒரு மார்க் பண்ணும். பிளஸ் ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கோங்க. பாடிஸையும் பட்டியும் ஜாயின் பண்றதுக்கு 3 இன்ச்சுன்னு நான் மார்க் பண்றேன். இப்ப ரெண்டு இடத்துலயும் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ நீங்க வந்து வீடியோலாம் இப்போ எடுக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஹெவி லைன்ஸ் போடணும். நீங்க பிளவுஸை டைரக்டா கட் பண்றீங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரி லைன் போடாதீங்க. அப்புறம் ஒயிட் ஃபேப்ரிக் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாயிடும். இந்த டாட் வித் இருக்குல்ல, அது எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணலாம். மெஷர் பண்ணா நமக்கு 4 இன்ச் வருது. அதே மாதிரி கீழேயும் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த டாட் இங்க இருக்குல்ல, அது பண்ணா 3.5 வருது. அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். மேல 4 இன்ச்சஸ், கீழே 3.5 இன்ச் சின்னதா நோட் பண்ணி வச்சுக்கிறேன்.
திடீர்னு மறந்துட்டா நமக்கு யூஸ் ஆகும்ல, அதுக்காக நோட் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து 4 இன்ச் நம்ம மார்க் பண்றோம். இங்கேயும் 4 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு பஸ் ரவுண்ட் வந்து 40.5 inches வந்துச்சு. 40.5ல பாதி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 40.5 divided by 2 பண்ணும்போது 20.25. பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. அந்த பஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து மெஷர் பண்ணுவோம். இங்க இருந்து டேப் வச்சு எவ்வளோ வருது, சீம் அலவன்ஸ் இல்லாம எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணுங்க. 10.25 இன்ச் வந்துச்சு. அந்த 10.25 இப்படி வச்சுட்டு 20.25 வரணும்ல, அந்த 20.25 மார்க் பண்ணிட்டோம். பிளஸ் 1 inch சீம் அலவன்ஸ். இது எல்லா சைஸஸ்க்குமே காமன். நீங்க அளவு பிளவுஸ்ல இருந்து எடுத்திருந்தாலும் இது காமனா பண்ணும். இப்போ ஸ்கேலை வந்து இந்த செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி வைங்க. செஸ்ட்டையும் பஸ்ட்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி கரெக்டா ஸ்கேலை வைங்க. வச்சுட்டு அப்படியே வேஸ்ட் வரைக்கும் லைனை டிரா பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை, செஸ்ட்டையும் பஸ்ட்டையும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு வேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு போகுதோ அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா லைன் டிரா பண்ணிக்கோங்க. செஸ்ட் வந்து 33.5 டிவைடட் பை 4 பண்ணா 8.25 வருது. யூஸ்வலா வந்து சென்டர் கேப் பிளவுஸ்க்கு 1/2 inch மைனஸ் பண்ணி 7.25 ஃப்ரண்ட்ல வைக்கணும். பட் பிளவுஸ்ல எனக்கு வந்து இங்க 8 inch வருது. அந்த 8 inch தான் நான் மார்க் பண்ண போறேன். நம்ம ஒரு வாட்டியும் பிளவுஸை செக் பண்ணி மார்க் பண்றது தப்பு இல்லை. அந்த 8.25 நான் மார்க் பண்றேன். அப்புறம் இந்த இந்த இடத்துல கேப் இருக்குல்ல, நம்ம 8.25 மார்க் பண்ணோம்ல, அதோட கேப் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணலாம். மெஷர் பண்ணோம்னா நமக்கு 2.25 வருது. அந்த 2.25 பாதியா பண்ணி டாட்டுக்கு அந்த பக்கம் ஒரு மார்க், இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஃபுல்லா செக் பண்ணும் போது நமக்கு 2.25 வருது. செஸ்டையும் பஸ்டையும் கனெக்ட் பண்ண மாதிரி லைன் டிரா பண்ணிட்டோம். அப்புறம் வேஸ்ட் லைன் மார்க் பண்ணி இந்த இடம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணோம். மெஷர் பண்ணி அதோட பாதியை டாட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்கேல் வச்சு டாட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு ஸ்ட்ராப் வித் மார்க் பண்ணோம்ல, அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் எவ்வளோ மார்க் பண்ணோமோ அதே அளவு ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்டோட நெக்கு எப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டோட நெக்கு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா 6.5 inch வருது. நம்ம இப்படி டேப் வச்சு இப்படி செக் பண்ணும் போது 6.5 inch வருது. 6 இப்படி கிராஸா நம்ம வச்சு செக் பண்ணோம்னா 7 inch வருது. நீங்க எப்படி மார்க் பண்ணணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் பார்ட்டுக்கு செக் பண்ண மாதிரியே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் அந்த நெக்கோட ரவுண்டையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க 6 inchல மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து நான் ஒரு நெக் ஷேப்லாம் ட்ரா பண்ண போறேன். அதனால 6 inch மார்க் பண்ணிட்டு கர்வ் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து இங்க எந்த ஒரு அளவோ எதுவோ நான் வந்து வச்சுக்க போறது இல்லை. ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு நெக் ஷேப் வரப்போகுது. நான் அது ஃப்ரீ ஹேண்ட்லயே தான் ட்ரா பண்ணிக்க போறேன். இங்க இருந்து 1.5 inch யூஸ்வலா மேல போவோம். இந்த பாயிண்ட்ல இருந்து 1.5 inch. பட் அவங்க வந்து கொஞ்சம் மேல ஏத்தி வேணும்னு கேட்டதுனால 2 inch மேல போறேன். 1.5 inch மேல வரணும். கொஞ்சம் மேல வேணும்ன்றதுனால நான் 2 inch மேல பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிளவுஸ் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது மேல 4 inches கீழே 3.5 மெஷர் பண்ணோம்ல, அந்த கீழே 3.5 எங்க வருதோ இந்த லைன்ல செக் பண்ணும்போது எங்க வருதோ அங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அங்க சில பேருக்கு வந்து 3.5 வந்து கரெக்டா வராது, வெளியில கூட வரும். அதனால எங்க வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கரெக்டா வருது விட்டுட்டோம். ஸோ 1/2 inch வெளியில மார்க் பண்ணிட்டு இந்த நெக் பாயிண்ட்டையும் இதையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சைட்ல பட்டி எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். பட்டி வந்து இந்த பிளவுஸ்ல 3.5 inch இருக்கு, 3.5 inch இருக்கு. பேக் பார்ட் வச்சு இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுங்க. பேக் பார்ட்டோட சைட் சீம் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணா நமக்கு
9 inches வருது. நம்மளோட பட்டி வந்து 3.5 inches. அந்த 3.5 inches இங்க வச்சு அந்த 9 inch எங்க வருதோ அங்க ஒரு மார்க். 9.25 inch. அந்த 9.25 inch எங்க வருதோ அங்க ஒரு மார்க். மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் செக் பண்ணி பார்க்கலாம். ஆர்ம் ஹோல் செக் பண்ணா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9.25 வருது. நமக்கு 9 inch வரணும். ஆனா இங்க 9.25 வருது. ஸ்கேலை வந்து வேஸ்ட் டாட்டை கனெக்ட் பண்ண மாதிரி வச்சோம்னா நேரா எங்க வருதோ அங்க வந்து லைன் பட்டன். இந்த டாட்டை நம்ம அலைன் பண்ணி வைக்கும் போது எந்த இடத்துக்கு போகுதோ அந்த இடத்த வந்து லைன் டிரா பண்ணிக்கலாம். டிரா பண்ணிட்டு இங்க இருந்து 3/4 inch மார்க் பண்றேன். நமக்கு 3/4 inch தானே ஆர்ம் ஹோல் எக்ஸஸா கிடைச்சிச்சு. அந்த 3/4 inch மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து 1.5 inch மார்க் பண்றேன். ஆர் நீங்க பிளவுஸ்லயும் எவ்வளோ கேப் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். 1.5 inch மார்க் பண்ணலாம். இல்லைன்னா சேஃபர் சைட் பிளவுஸ்ல எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். பிளவுஸ்லயும் 1.5 inch தான் வருது. ஸோ அந்த 1.5 inch நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். சில பேர்ல சேஞ்சஸ் ஆகும். ஸோ மெஷர் பண்ணி நம்ம பண்றது யூஸ்ஃபுல் தான். இப்ப 2 டாட்டையும் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கரெக்டா வர்றதுனால நான் அப்படியே விட்டுறேன். இன்கேஸ் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா லாஸ்ட் வீடியோல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி இந்த பிளவுஸ்க்கும் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைனோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கதான் நம்மளோட சென்டர் ஃப்ரண்ட் டாட் வரப்போகுது. அங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். பிளவுஸ்ல செக் பண்ணி பார்க்கும்போது சென்டர் ஃப்ரண்ட் டாட்டுக்கும் வேஸ்ட் டாட்டுக்கும் 2 inch டிஃபரன்ஸ் வருது. அந்த 2 inch மார்க் பண்ணிட்டு டாட் இந்த சென்டர் ஃப்ரண்ட் லைன் கூட டிரா பண்ணிருக்கோம்ல அதுக்கு மேல ஒரு 1/2 inch கீழே ஒரு 1/2 inch மார்க் பண்ணி டாட்ஸை ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணிக்கிறேன். அந்த வி ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து டாட் ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் சீம் அலவன்ஸ் கொடுக்காமயே கட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு கட் பண்ணுங்க. நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து தைக்கும் போது அட்டாச் பண்ணிப்பேன். எல்லா டாட் பாயிண்ட்ஸ்லயும் நாச்சஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. நம்ம பார்ட் 2ல் சந்திப்போம். பாய்.